வணக்கம். விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் மத்திய அரசு நெல் கொள்முதல் குறித்து கொடுத்துள்ள உத்தரவு முழுக்க தனியார் மயமாக்கும் ஆபத்து உள்ளதால் அதனை கண்டித்து மாநில தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய சங்க மாவட்ட துணைத் தலைவர் மணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள இந்திய தேசிய நுகர்வு கூட்டுறவு இணையம் என்ற அமைப்பு முழுக்க ஒரு கூட்டுறவு நிறுவனமோ பொதுத்துறை நிறுவனமோ அல்ல. இந்த கூட்டுறவு இணையத்தில் இடைத்தரகர்கள், தனியார் வியாபாரிகள், வாகன ஒப்பந்தக்காரர்கள் உள்ளிட்டவர்கள் இடம்பெறும் அமைப்பாகும். கொள்முதல் செய்வதற்கான எந்த உள் கட்டமைப்புகளும் இல்லாத தேசிய நுகர்பொருள் கூட்டுறவு இணையத்திற்கு அளித்துள்ளது. நாளடைவில் நெல் கொள்முதல் முழுக்க தனியார் மயமாக்கும் முயற்சியாகும். எனவே தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசின் தேசிய நுகர்வு கூட்டுறவு இணை மூலம் நெல் கொள்முதல் செய்வதை தடுத்து நிறுத்திட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நுகர்வு வணிக கழகத்தின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே நெல்லை கொள்முதல் செய்திட வேண்டும் மற்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 4000, கரும்பு ஒரு டன்னுக்கு ரூபாய் 5000 மத்திய அரசு மாநில அரசு வழங்கிட வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பாதுகாப்பான இடங்களில் அமைத்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் மணிவில், கரும்பு விவசாய சங்க மாவட்ட தலைவர் கரும்பாயிரம், ஒன்றிய செயலாளர் வரப்பிரசாதம், ஒன்றிய தலைவர் வைத்திலிங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சாமிதுரை உள்ளிட்ட விவசாய சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். அப்படி நடத்துகின்ற பொழுதுதான் மாநில சர்க்கார் ஊக்கத்தொகை வழங்க முடியும். ஊக்கத்தொகை வழங்கினால்தான் விவசாயிகளை பாதுகாக்க முடியும். டிஎன்சியில் இந்த நெல்லை மட்டும்தான் டிஎன்சியில் கொள்முதல் பண்றான். கரும்பு உற்பத்தி பண்ணா யார் எடுக்கிறான்? எல்லாம் தனியார் தான். நம்ம மாவட்டத்தில் கோத்தாரி சக்கரை ஆலை இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் எல்லா கட்சியும் என்ன சொல்றான்? குவிண்டால் நெல் டன்னுக்கு, கரும்பு டன்னுக்கு 5000 ரூபாய் விலை வழங்குறான்னு சொல்லலாம். யாராவது வழங்கியிருக்கானா? எல்லாம் இப்ப கரும்பு நட்டமாகுதுன்னு சொல்லி கரும்பு உற்பத்தியை குறைஞ்சிட்டு வருது. இதுல கரும்பு சக்கரை ஆலைகள் விவசாயிகளை நயவஞ்சகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே கரும்பு உற்பத்தியிலும் கரும்பை விலைக்கு வாங்குவதிலும் இன்னைக்கு பெரிய நட்டத்தை விவசாயிகள் சந்திக்கிறார்கள். சரி, மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை, எள்ளு, தானிய வகைகள் உற்பத்தி பண்றோம். இந்த தானிய வகைகளை உற்பத்தி பண்றத அரசாங்கம் எங்க கொள்முதல் செய்யலாம்? அரியலூர்ல ஒரு மார்க்கெட் கமிட்டி வச்சிருக்கான், சேங்கோட்டத்தில் ஒரு மார்க்கெட் கமிட்டி இருக்கான். இந்த 2 கமிட்டியில தான், இந்த 2 அரசாங்க மார்க்கெட் கமிட்டியில தான் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களை வாங்குறான். அதுல வியாபாரிகளா கூட்டா வச்சுக்கிட்டு குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறான். அப்படியே எடுத்தாலும் பணத்தை உடனே போட மாட்டாங்க. அதுக்கு 15 நாள் 20 நாள் அக்கௌண்ட்ல ஏறத்துக்கு சிரமமா இருக்கு. இதை சில பேர் என்ன நினைக்கிறான்? இது ஏன்டா போய் இன்னொருத்த போய் போட்டுட்டு 15 நாள் 20 நாள் நம்ம பாதுகாக்கணும் சொல்லி தனியார் முதலாளிகிட்ட போய் அங்க குறைஞ்ச விலைக்கு கடலையும் எள்ளையும் பயிர் வகையில போய் அங்க கொடுக்குறான். இதனால பாதிக்கப்படுறது யாரு? விவசாயி தான். சரி, இந்த டெல்டா பகுதியில் நாம நெல்லை உற்பத்தி பண்றோம். ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், மற்ற இடத்துல செந்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி விவசாயம் பண்றோம். ஒரு முந்திரி கொட்டை விலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு மூட்டையை வித்தா 1 பவுன் வாங்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்க விவசாயி. இப்போ ஒரு மூட்டை முந்திரி கொட்டையை வித்தா ஒரு துளி பவுன் வாங்க முடியுமா? ஒரு பவுன் என்ன விலை விற்குது? 50,000 கிட்ட விற்குது. ஆனா ஒரு மூட்டை முந்திரி கொட்டை 7,000 8,000 தாண்ட மாட்டேங்குது. பாதிக்கப்படுறது யாரு? விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறான். ஆகவே விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா விளைபொருட்களும் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவேதான் எம்.எஸ். சுவாமிநாதன் என்ற வேளாண் அறிஞர் அவர் ஆய்வு செய்தார். ஏன் விவசாயிகள் நட்டம் அடைகிறார்கள்? ஏன் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்?
என்று அவர் தலைமையிலே ஒரு ஆய்வுக்குழு, அன்றைக்கு இருந்த மன்மோகன் அரசாங்கம் ஒரு ஆய்வுக்குழு நியமித்தது. அந்த ஆய்வுக்குழு சமர்ப்பித்தது, விவசாயிகள் நட்டமாகாமல் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சில அறிக்கை கொடுத்திருக்கிறார். விவசாயிகளுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும், விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு விலையை தீர்மானிக்க வேண்டும், 2+3 என்கிற அடிப்படையில் விலையை தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஏராளமான முடிவுகளை அந்த எம்.எஸ். சுவாமிநாதன் பரிந்துரை செய்கிறது. உற்பத்தி பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை தீர்மானிக்கின்ற பொழுதுதான் விவசாயிகள் நட்டமடைய மாட்டார்கள் என்று எம்.எஸ். சுவாமிநாதன் பரிந்துரை செய்கிறது. ஆனால் இன்றைக்கு மோடி சர்க்கார் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுத்துக்கிறாங்களா, வழங்கியிருக்காங்களா? பட்ஜெட்ல பாருங்க, நிர்மலா சீதாராமன் வாய்கிட்டே பேசுறாங்க. அந்த அம்மா இதுல போயிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கே நிதி கொடுக்கல. அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு இருந்து நான் வந்திருக்க நிதியமைச்சர் பேரு பெற்ற பேரு நீலு தாதுங்கிற கதையா, பழமொழி சொல்ற கதையா இந்த அம்மா டெல்லியில போய் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி தராம ஒரு ஒன்றிய பட்ஜெட்டை இன்றைக்கு நிர்மலா இன்சூரன்ஸ்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வசூல் பண்ணியிருக்கான். ஆனா விவசாயிகளுக்கு அவன் செலுத்துன்னு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 560 கோடி ரூபாய் தாங்க. வெறும் 560 கோடி ரூபாய் தான். அவனுக்கு எவ்வளவு லாபம் தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 1759 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் லாபம் பெற்றிருக்கான். அதனாலதான் நாங்க சொல்றோம், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்கள் நடத்தக்கூடாது. அரசாங்கமே இன்சூரன்ஸ் கம்பெனியை நடத்தினால்தான் இயற்கை சீற்றங்களால் விவசாயிகள் பயிர்கள் பாதிப்படையும் போது அது உண்மையான நிவாரண தொகை என்பது, அது இன்சூரன்ஸ் தொகை என்பது அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இன்றைக்கு விவசாயிகளை மோசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவன் இப்படி அரசாங்கமும் கொடுக்க மாட்டாங்குது, இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா விவசாயி எங்க போவான்? வேற வழி இல்லை, அவனுக்கு நடத்த விட்டா. எப்படியோ நாங்க உற்பத்தி பண்றோம், உற்பத்தி பண்ணி டிஎன்சி சொல்லக்கூடிய இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்துல தான் நம்ம ஆளு எல்லாம் அங்க நெல்லை கொள்முதல் பண்றான். எவ்வளவு கொள்முதல் பண்றான்? 41 கிலோ எவ்வளவு? 900 ரூபாய். ரோட்டா ரகத்துக்கு, சன்ன ரகத்துக்கு 908 ரூபாய். இது அங்கங்க கொடுக்குறான். இந்த டிஎன்சில எல்லா கிராமத்திலையும் அங்கங்க அமைச்சு அந்த நெல்லை எல்லாத்தையும் வாங்கி மத்திய சர்க்காருடைய உணவு கழகத்துக்கு இந்த நெற்களை கொடுக்கிறான். அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு ரேஷன் கடையில் இந்த அரிசி என்பது கிடைக்கிறது. இது ஒரு சர்க்கியூட், இது ஒரு வரமுறை. நம்ம ஏழை மக்கள்கிட்ட, விவசாயிகள்கிட்ட மாநில சர்க்கார் நெல்லை கொள்முதல் செய்தது காரணமாகத்தான் இன்றைக்கு ரேஷன் கடையிலே குறைந்த விலையிலே அரிசி என்பது கிடைப்பதனால் இன்றைக்கு சாதாரண மக்களுக்கு பட்டினி சாக நாம தமிழ்நாட்டில் குறைக்க முடிஞ்சிருக்கு. ஆகவே இப்படி இன்றைக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் தனியாருக்கு போனால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இன்றைக்கு நுகர்பொருள் வாணிப கழகம் 1975 தொடங்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்கிறதுனாலதான் ஏராளமான கட்டிடங்கள், குடோன்கள், அது மட்டுமல்ல நவீன அரிசி ஆலைகள், இதுல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய அல்லது ஒழிக்கக்கூடிய வகையில் தான் மோடி சர்க்கார் இன்றைக்கு தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் மூலமாகத்தான் நீங்கள் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தவிர
தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மோடி சர்க்கார் உத்தரவு போட்டது. சரி, டெல்டா மாவட்டத்தை ஏன் தவிர்த்த? டெல்டா மாவட்டத்தில் சொன்னா பூகம்பம் வரைக்கும், புரட்சி வரைக்கும் போராட்டம் நடக்கும். ஆகவே அறம்படாம மெதுவா மற்ற மாவட்டத்தில் இதை அமல்படுத்தணும் சொல்லி டெக்னிக்கலா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆகவே இந்த உத்தரவு என்பது விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய, விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் இது அமைந்திருக்கிறது. ஆகவே மாநில சர்க்காரும் இந்த உத்தரவுக்கு ஆட்படாமல் தொடர்ச்சியாக நெல் கொள்முதல் நிலையங்கள் என்பது எந்த விளைபொருளுக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. குறிப்பாக விவசாயிகளை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்கிறார்கள். முதுகெலும்பு என்றால் என்ன? மனிதன் நடமாட வேண்டும், செயல்பட வேண்டும் என்றால் முக்கியமாக செயல்படுவது மனித உறுப்புகளிலே முதுகெலும்பு. ஆனால் அது பின்னாடி தான் இருக்கு. பின்னாடி இருக்கிறதுனால யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை பொழுது. அதனாலதான் விவசாயி யாரும் திரும்பி பார்க்காம ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அப்படிப்பட்ட தீர்மானங்களை முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் வாழக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் அன்றாட உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு விவசாயம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 70% மக்கள் அன்றாடம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு தொழிலாக இந்திய நாடு முழுவதும் இருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியமான அந்த விவசாயத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு மோடி சர்க்கார் பல்வேறு சட்டங்களையும் தீர்மானங்களையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள். 2014க்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வருவதற்கு முன்பு அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள். நாங்கள் இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் விலைகளை தீர்மானிப்போம் என்று அடித்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, விவசாயியுடைய கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இதில் ஒன்றை கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்யாமல் இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தான் பல்வேறு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே இந்திய நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில், விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடைப்பட்டுள்ளேன். தெரியும், இந்தாண்ட பக்கம் கொள்ளிடம், அந்தாண்ட பக்கம் வெள்ளாறு, நடுவில் வானம் பார்த்த பூமி தான் நம்ம மாவட்டம். ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி கொள்ளிடத்தில் தண்ணி போனாலும் அதை ஒட்டி இருக்கிறவன் தான் தண்ணி பாய்ச்சிக்க முடியும். நடுவில் இருக்கிற எல்லாம் வானம் பார்த்த பூமி, கிணறோ ஆழ்கிணறோ மழை நீரோ ஏரி குளமோ இதை பயன்படுத்தி தான் விவசாயிகள் பயன்பட்டு வருகிறார்கள். ஆகவே பாசன வசதி என்பது இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் கேள்விக்குறியா இருக்கு. குறிப்பா 2 வருஷமா நம்ம மாவட்டத்தில் சரியான மழை இல்லை. இந்த ஆண்டு தான் ஓரளவுக்கு மழை பெஞ்சது. ஆனா பெஞ்ச மழைய ஒழுங்கா ஒவ்வொரு ஏரியிலையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அது இல்லை. ஏன்னா சுக்கர ஏரி இருக்கு, அந்த பாண்டி ஏரி இருக்கு, இங்க சேங்கோட்டத்தில் பொன்னேரி ஏரி இருக்கு. பொன்னேரி ஏரி நிரம்பி அந்த செட்ரஸை கூட சரி பண்ண முடியாம அந்த செட்ரஸ் உடைஞ்சி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. நான் மாவட்ட ஆட்சியருக்கு போன் பண்ணி, ஐயா அவர்களே இந்த மாதிரி தண்ணி பெஞ்ச தண்ணியை பாதுகாக்க முடியாம செட்ரஸ் உடைஞ்சு போய் தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கீங்க, பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். தலைவரே நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். ஆனா என்னாச்சு, போய் வக்கீல கொண்டு வந்து வச்சு திணிக்கிறாங்க காணல. அது அப்படியே தண்ணி போயிட்டு தான் இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, பெஞ்ச மழைய பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை ஒரு செட்ரஸ ஒரு மருத கூட சரி பண்ணதற்கு வக்கு இல்லாம இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம்
செயல்படுது என்று சொன்னா என்ன நிர்வாகம் செயல்படுது? என்னென்ன லட்சத்துல நீங்க விவசாய பாதுகாக்கிறீங்க? நீங்க தண்ணி கொடுக்கல, இயற்கை தண்ணி கொடுக்குது, மழை தண்ணி கொடுக்குது. பெஞ்ச மழைய கூட, பெஞ்ச தண்ணிய கூட ஏரி குளத்துல வாய்க்கால வரப்ப சரியா பாதுகாக்க வக்கு இல்லாம இந்த மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு செயல்படுது என்று நாங்கள் வன்மையாக சொல்கிறோம். ஏன்னா நம்மால விவசாயி எவ்வளவு சிரமப்படுறாங்க. தொடர்ச்சியான மழை, பனி, கோடை வெயில், பூச்சி மருந்து எல்லாத்திலும் தாண்டி நம்மால விவசாயம் பண்றோம். அறுவடை நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, எல்லா நெல்லும் அதுல காஞ்சி திரும்ப நெல் முளைக்குது. எப்பா இது மாதிரி அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சிடுச்சு, நெல் பாதிச்சிச்சு, அறுவடை செய்ய முடியல, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்கணும்னு தமிழ்நாடு